அனைவருக்கும் வணக்கம். நான் சுனாமீனன் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சனிக்கிழமை. எங்கள் கடற்கரையில் வந்து இன்றைக்கி வந்து மீன்கள் ஏலத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் பெரியப்பா வந்து திருக்க மீன், சரியா? எங்கள் பெரியப்பா வந்து திருக்க கொண்டு வர போகிறாங்க. எங்கள் பெரியப்பா வந்து எத்தனை கிலோ கொண்டு வராங்க, ஒரு 3 திருக்க கொண்டு வராங்கன்னு சொன்னாங்க. 3 திருக்க சைஸ் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்ப்பானா, அதில் ஒரு திருக்க நல்லா பெருசுன்னு சொன்னாங்க. எத்தனை கிலோன்னு தெரியலை. பெரியப்பா திருக்க கொண்டு வரட்டும், கொண்டு வரையும் நம்ம பார்ப்போம். அதேமாதிரி வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் ஒரு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் தான் பெரிய வீடியோ போடுங்கன்னு சொல்லி நம்ம சேனலில் நிறைய பேர் சொல்கிறீங்க, சரியா? அதனால் கொஞ்சம் லைக் மட்டும் கொஞ்சம் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், சரியா? நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம திருக்க ஏலத்தையும் போடுவோம், அது இல்லாமல் நம்ம மற்ற மீன்களோட ஏலத்தையும் நான் போடுறேன். அதில் எல்லா வீடியோவுமே சேர்ந்து தான் போட்ட மாதிரி இருக்கும், சரியா? வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், சரியா? வீடியோ லைக் பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழித்து எங்கள் பெரியப்பா வந்து திருக்க விலைக்கு போயிருந்தாங்க. எங்கள் பெரியப்பா போட்டில் வந்து இந்த திருக்க தான். இந்த ஒரு திருக்க மட்டும் பாருங்கள் எத்தனை கிலோ இருக்குன்னா, எப்படியுமே 35 கிலோ முடிய தாராளமாக இருக்கும். திருக்க பாருங்கள், அதில் பெரிய திருக்க மொத்தம் 3 திருக்க பிடிச்சிருந்தாங்க. அதில் பெரிய திருக்க வந்து இதுதான் முன்னாடி உள்ள ஃபேஸு. நான் ஏன் பின்னாடி காட்டலைன்னா, பின்னாடி காமிச்சா மண்ணு படும். நான் வெயிட்டு பார்க்கணும், அதாவது எத்தனை கிலோ இருக்குன்னு சொல்லி வெயிட்டு பார்ப்பாங்க. கிலோவுக்கு தக்கன தான் ரேட்டு விழும். அந்த 2 கனவாவும் கொஞ்சம் சின்ன கனவா இதுக்கு. அந்த கனவா ஒரு 7 கிலோ, ஒரு கனவா ஒரு 10 கிலோ இந்த மாதிரி தான் இருக்கும். இருக்கிறதுலேயும் இந்த பெரிய கனவா மட்டும்தான் கொஞ்சம் நிறைய கிலோ இருக்கும்னு நினைக்கணும். எப்படியுமே 35 கிலோவுக்கு குறையாதுன்னு நினைக்கேன், கரெக்டாக இருக்கும். இந்த திருக்கம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். கடைசியில் பார்ப்போம் எத்தனை கிலோ இருக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த திருக்கையை வந்து நிறைய பேர் கேட்பீங்க, ஏலம் விட மாட்டாங்களா அப்படின்னு. ஏன் ஏலம் விட மாட்டாங்கன்னா, இவ்வளோ பெரிய திருக்கையை வந்து யாரும் வாங்க மாட்டாங்க ஏலத்தில். அதாவது மீன் வியாபாரி, வேறு யாராச்சும் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட தான் கொடுப்பாங்க, வியாபாரிக்கிட்ட. அதனால் நாங்கள் வந்து என்ன செய்வோம்னா, வட்டங்காரங்க இருக்காங்க, வட்டங்காரங்க கிட்ட பேசி கிலோ வச்சு நாங்கள் இவ்வளோ ரூபான்னு சொல்லி கொடுத்துருவோம். வட்டக்காரங்க தான் பார்ப்பாங்க இது எவ்வளோ ரேட்டுக்கு போகும். அவங்க தான் எல்லாமே ஃபோன் அடித்து எல்லாமே கேட்டு சொல்லுவாங்க. இப்போ பிடிச்சிட்டு வந்து திருக்க தான், அதனால தான் உங்களுக்கு அந்த ரத்தம் இதை கூட காமிக்க பாருங்கள், ரத்தம் அப்படியே நிற்கி பாருங்கள். இப்போ பிடிச்சது தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இப்போ கிலோ ஒரு வழியாக வைக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு சின்ன திருக்கைக்கு வைக்காங்க, ரொம்ப சின்ன திருக்கை. பார்ப்போம் இதுக்கு எவ்வளோ கிலோ அவங்க காமிக்காங்கன்னு பார்ப்போம். பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 கிலோ இருக்குது, பார்த்துக்கோங்க. கூடையை அதாவது இந்த கூடையில் உள்ளதை குறைச்சி அவங்க சொல்லுவாங்க. கீழே முரல் மீன் வச்சுருக்காங்க, யாருக்குள்ளேயும் தெரில. அடுத்த 2வது திருக்கையே போட்டு பார்ப்பாங்க, சின்ன திருக்கை. அடுத்த இன்னொரு திருக்கை இருக்குது. இந்த திருக்கைக்கு அது கொஞ்சம் பெரிய திருக்கைன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 12 கிலோ இருக்குது அந்த திருக்கை வந்து. இந்த 2 திருக்கையும் நம்ம முடிச்சிட்டோம்னா, அடுத்த வந்து கடைசியாக பெரிய திருக்கையை வந்து ஏலம் போட வச்சுருவாங்க. பெரிய திருக்கையை வந்து பாக்ஸோடு தான் வைப்பாங்க, ஏன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்குது. அதை நெட்டை குத்துற நம்ம தூக்கி வைக்க முடியாது இந்த வெயிட் மிஷினில். அப்படி வச்சாலும் வெயிட் ஒழுங்காகவும் தெரியாது, பார்த்துக்கோங்க. ஒரு வழியாக தூக்கி வச்சுட்டாங்க. கரெக்டாக 35 கிலோ 300 கிராம் என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். 350 கிராம் கிட்டத்தட்ட இருக்குது. இதில் வந்து நம்ம பாக்ஸுக்கு கழிப்பாங்க. அவங்க பாக்ஸுக்கு ஒரு 4 கிலோ கழிப்பாங்க. கழிச்சதுக்கப்புறம் 48 கிலோ மொத்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தம் 48 கிலோ. ரேட்டு எவ்வளோ ரூபாய்க்கு போயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கிலோ வந்து எங்கள் பெரியப்பாவுக்கு வந்து 110 ரூபான்னு சொல்லுவாங்க. 110 ரூபா போட்டு 48 கிலோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கள் பெரியப்பாக்கு எவ்வளோ ரூபாய்க்கு போயிருக்குன்னு. எப்படியுமே ஒரு 4000 ரூபாயிலேருந்து 5000 ரூபா கழிக்கிறவங்க போகிறாங்க. 50 ரூபா எவ்வளோக்கா? 250. குமார் திருக்கா முன்னாடி பெரிய 2 மடங்கு முன்னாடி 310, 20, 30, 40, 50 ரூபா. யாருக்காலும் கடைசி கையில் 350. ஐயா 350க்கு 60, 70, 80, 420, 30, 430, 430, 440, 50, 60, 90, 500, 510, 500, 500, 410, 420, 420, 420, 430, 440, 450, 450, 450, 500, 500, 540, 590, 590, 590, 590, 70.
அங்க மேல ஏத்தி 400 410 20 30 40 50 60 நீ டயர் பிடிக்க முடியல ஆத்துல 460 டைகர் தான் வருமானே 460 70 80 90 500 510 20 40 50 ரூபாக்கா 60 ஐயா யாரு காடுகளுக்கா வெறும் 560 வேணுமாண்ணா 560 அக்கா 70 70 காரா மீன் 100 170 திருக்கா பேனக்கா 300 ரூபா ஏன் 200 குமார் திருக்கா 200 210 20 30 அக்கா 240 ரூபா 240 240 240 240 அக்கா 50 60 70 80 280 குமார் திருக்கா 280 திருக்கா 280 குமார் 280 280 வீணக்காடுங்க டைகர் 200 ரூபாக்கா நான் வேணுமா 200 ஏன் ராளைக்கல 150 150 150 150 150 150 150 160 160 80 ரூபாண்ணே 180 180 யாருக்காளுக்கா 90 200 200 200 200 உங்களுக்கு 200 200 200 200 ரூபா 200 200 200 200 வேணுமா 200 200 210 20 30 40 50 60 200 வீணக்காடுங்க யாருக்கு 250 நாளைக்கு 200 210 220 நாளைக்கு 220 230 240 250 260 270 280 280 90 310 320 330 340 350 தானியம் ஆளுகளுங்க ஆளு 250 ஆளு 250 ஆளு 250 ஆளு 260 ஆளு 270 ஆளு 270 ஆளு 280 90 290 ஆளு 290 300 ரூபா 300 ரூபா 300 ரூபா 400 ரூபா 410 410 410 410 410 410 450 யாரு காடுகளுக்கு வெறும் 450 ரூபா 1.5 கிலோ 450 1.5 கிலோ 450 எடுங்க 150 ரூபா கிளியர்கள் 120 120 பதினஞ்சு 100 ரூபா 15 100 15 100 ரூபா 15 100 இந்த குழந்தை பாரு அந்த 130 140 150 150 600 3 கிலோ 600 ரூபா ஏன் 3 கிலோ 600 3 கிலோ 600 3 கிலோ 600 3 கிலோ 600 என்னன்னா டோல் கேட் எடுப்பேன் நம்ம சொன்னாலும் 410 420 420 430 440 450 450 உங்களுக்கு வலிக்கும் வேண்டாம் லேசா 450 அவ்வளவு 450 கேளுங்க 450 60 80 480 90 500 510 20 30 40 ஏன் யாரு காடுல 540 540
ஏக்கல 100 100 110 110 110 ஏக்கா உனக்கா 120 ரூபாய்க்கா 130 130 140 140 அவ்வளவுதான் வேணுமா எடுங்க 150 270 280 தோசையா 80 போட்டு 290 300 ரூபா 300 310 300 ரூபாய் 310 310 காலிக்கா 310 4 50 350 அங்க 350 350 60 70 410 20 இங்க 400 ஆனா அங்க 420 420 வேணுமா 430 40 450 60 400 குயினை கணக்கா 450 ரூபா 300 70 ரூபா 2 கிலோ 70 2 கிலோ 70 70 70 ஆச்சரியமா 70 ரூபா ஆன் பண்ணாமா ஏன் 70 70 70 70 70 பண்ணா சொல்லிட்டு போடு பண்ணா தண்ணி பண்ணாமங்களா சாதா பண்ணா 70 70 70 80 80 80 80 80 70 ரூபா கணினி 240 அங்க 290 உண்மையை சொல்லுங்க 290 300 ரூபாய்க்கா எடுத்துக்கிறேன் 300 50 250 250 இது எடுத்துக்கோங்க 250 250 250 அண்ணே 270 அடிக்கிட்டா 270 சரி எழுங்க அண்ணே 270 ஒரு கட்டு ஓகே போட்டுனே ஏன்னா இது 100 100 முறியாச்சுனா 100 100 100 100 100 100 100 100 110 ரூபா 110 120 120 130 140 140 140 அடிக்கல நமக்குள்ள ஏன் 4 330 4 340 350 400 ரூபா 400 4 400 ரூபா 4 400 70 ரூபா 4 400 400 ரூபா 4 400 காலிக்கா 410 420 420 காலிக்கா 430 40 440 அக்கா பலாக்கா அட்டையில 200 200 200 210 210 220 220 230 இந்துவா 100 நண்டு 100 110 120 நண்டு 120 நண்டு 120 நண்டு 120 நண்டு நண்டு 130 150 160 170 180 90 200 ரூபா 210 ஐயா அக்கா குயினாக்கா குண்டே கிளீன் கூறுங்கண்ணா 400 ரூபா கூறுங்க 500 500 500 500 500 அடிச்சிருக்க 500 500 500 450 60 70 80 480 480 90 90 90 500 500 500 500 500 510 50 60 90 வேணுமா 590 600 ரூபாய்க்கா 10 வைங்க 610 20 40 40 50 ரூபாய்க்கா 650 ரூபாயா கதம் 650 சரி காசு என்ன வேணுமா 650 நண்டு 200 வேணுமா 60 அண்ணா எடுத்துக்கலாம் 260 நண்டா கூறு அந்த கடை பாரு நண்டு தேவைக்கல 200 200 தோக்கவா ஏன் நண்டைக்கல 100 100 இருக்கா கணினா 100 100 100 100 110 இருக்கா வீணக்கா 110 110 110 கணினா 110 ரூபா 110 120 120 120 120 120 120 120 120 30
40 140 50 150 என்ன வேணும் 150 ரூபா அது ரெண்டு பெரிய ரெண்டு தோக்கா 150 எல்லாம் நல்லா 150 150 60 நாச்சாரமா 100 நாச்சாரமா 100 யாரு காடு கழிக்கா 100 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 ஏய் 70 70 ஏய் 70 ரூபாய் யாரு காடுங்க 70 ரூபாய் அடிச்சிடாதீங்க இந்திக்காரன் கொண்டாட கல்கத்தா மீன் ராளைக்கிழ 600 இது வேறது இதா இருக்கு ஆமா இதே தான் 200 210 220 40 50 250 60 90 300 வெறும் 300 விட்டு கொடுப்பா நீ 10 20 40 50 90 400 ஐயா 400 50 புள்ளி தீர்க்க 150 புள்ளி தீர்க்க 150 புள்ளி தீர்க்க 160 170 180 200 ரூபா 200 அக்கா 210 220 230 240 250 260 270 80 90 300 ரூபா 310 20 30 எது எப்படி மீட்டு ஓட தெரியும் 300 அது கூட தான் நண்டு கனவா 70 நண்டு கனவா 70 நண்டு கனவா 70 நண்டு கனவா 70 70 மாப்பிளைக்கு